ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ பாப் எக்ஸ் ஒரு 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு வேரியன்ட் தான் 464 GB வேரியன்ட் 8500 rupeesக்கு அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸ்க்கு தான் இந்த போன். இல்ல நான் கேமராலாம் பயங்கரமா எடுப்பேன், கேமிங்லாம் பயங்கரமா விளையாடுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் கிடையாது. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனல்ல இதை தவிர்த்து பெஸ்டான போன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதோட வீடியோவும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த டெக்னோ பாப் எக்ஸ் இதோட விலை 8500 இந்த 8500 ரூபாய்க்கும் இவங்க நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஐஆர் போர்ட்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு. யூனிசாக் எஸ்ஓசியோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 120 Hz டஃபர் ஸ்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட் டிசைன் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களும் இந்த 8500 rupeesக்கு ஒரு நிமிஷம் என்னைய பார்த்து எல்லாரும் கத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் இந்த பிரைசிங்க்கும் இவங்களோட டிசைனுக்கும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு சல்யூட் அடிக்கலாம்னு சொல்லலாம். நிஜமாவே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா வீடியோல இதை பேசுவோம். ஸோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் டெக்னோ பாப் எக்ஸ் பாக்ஸ். முன்னாடி பாப் எக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், அடுத்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க, அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் கேஸ். நிஜமாவே சாஃப்ட் கேஸ் நல்ல ஒரு ஒர்த்தா இருக்கு. கண்டிப்பா நிறைய பிராண்ட் கொடுக்கவே மாட்டீங்க. ஆனா இதை பார்த்து கொஞ்சம் கத்துக்கோங்க. 8500 ரூபாய்க்கு சாஃப்ட் கேஸ் மிரட்டி விட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு சிம் ஜீரோ டூலும் 15 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ பாப் எக்ஸ் இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான். 464GB வேரியன்ட் 8500 rupees கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பேசுவோம். இந்த மொபைலோட டிசைன் பேக் சைட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல டெக்னோ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபிளவர் பாத்துட்டீங்கன்னா அப்படியே அந்த கிராபிக்கல் ஓரியன்ட் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மேட் பண்ணி ஸ்டைல்ஸ்ல. அண்ட் அந்த ஃபிளவர்ஸ் அப்படியே பதிச்சிருக்காங்க கிராபிக்கல் ஓரியன்ட்ல. அப்படியே அதுவும் அந்த சைனிங்கும் பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கு. நிஜமாவே இந்த பேட்டர்னை பார்க்கும் போது இந்த மொபைலோட ரேட் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேல இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும். ஆனா இந்த ஒரு பிரைசிங் 8500 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் பேட்டர்ன் கொண்டு வர முடியுமா? அப்ப இதுக்கெல்லாம் ஒர்த்தபிள் இருக்கா? அப்பயே மீதி பிராண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். பிரைஸ் கட்டுக்காக முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு 15 ரூபா 16,000 போன்லயே வாட்டர் டாப் நாச் தான் வருது. இருந்தாலும் இந்த போன்ல 8500 ரூபாய்க்கு வர்றது நம்ம குறை சொல்ல முடியாது. வாட்டர் டாப் நாச்சும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 200 amps வெயிட்டும் 8.2 mm திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் அண்ட் திக்னஸை பொறுத்தளவு. ஸோ டிசைன் இந்த பிரைசிங்க்கு நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.74 இன்ச்ல IPS LCD பேனல் 120 ரெஃப்ரெஷ் ரேட் வாட்டர் டாப் நாச்சோட H+ டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே நல்ல வைப்ரண்டா இருக்கு. ஓகேவா? இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஓரளவுக்கு நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இந்த பிரைசிங் எப்படி எல்லாம் கொடுக்க முடியுமோ நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த 120 Hz டஃபர் ஸ்டேட் ஸ்மூத்னஸ் இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8.2 mm திக்னஸும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல HiOS 15 சப்போர்ட் இருக்கு. வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட்டும், ப்ளூடூத் 5.1 சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் ஆனா ஸ்பீக்கர்ல DDS சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல LPDDR4X ரேமும், IP64 ரேட்டிங்கும், மெமரிக்கா 2TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி தான். பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் பேசிக்கான 15 வாட் சார்ஜரோட தான் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு இப்படிதான் அமையும். இந்த போன்ல நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலதான் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். ஸோ மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம கழுவி ஊத்துறோம், இவங்களை கழுவ முடியாது. ஏன்னா 8500 ரூபாய்க்கு 13 MP கேமரா தான் பிரைமரி சென்சார் அண்ட் 8 MP தான் செல்ஃபி கேமரா. 5 MP எல்லாம் கொடுக்கல. இந்த 19,000 ரூபாய்க்கு ஓப்போ A6X இல்லைன்னா 19,000 பேசிங் வெறும் 5 MP கேமரா தான் செல்ஃபி கேமரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. இங்க 8 MP வந்தது குட். அண்ட் 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் குட், நல்லா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க கேமரா பொறுத்தளவு. இது மாதிரி ஒரு செக்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்கு கேமராவை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போற ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு யூனிசாக் T7250 ஒரு 12 ஆர்க்கிடெக்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசர், 1.86 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசரா கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ண முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் தான் பிளே பண்ண முடியும். இந்த PUBG, ஃப்ரீ ஃபயர் எல்லாம் பிளே பண்ணீங்கன்னா ஒரு சில இடத்துல ஹேங் ஆக தான் செய்யுது.
அதை நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு மிட்ரேஜான போன், இது ஒரு கேமிங் போன் கிடையாது. ஆனா டே டு டே லைஃப்ல இந்த சோசியல் மீடியா பாக்குறது, இந்த ஷார்ட்ஸ் பாக்குறது, நிறைய வீடியோஸ் பாக்குறது, நல்லா சாங்ஸ் லிசன் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த வாட்ஸ்அப் சேட்டிங் பண்றதுக்கும் நல்ல ஒரு கன்வென்ட்டா இந்த எஸ்ஓசி பிஹேவ் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் எஸ்ஓசி அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பாப் எக்ஸ் இந்த மொபைல் 2 கலர்ல அமேசான் அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 464 GB வேரியன்ட் 8500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட கான்செப்ட் நம்ம முதலே சொல்லியிருப்போம். ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் பண்றவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களோட என்னென்ன பிஹேவியர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான், அதுக்கு உணர மாதிரி தான் இந்த போன் அமையுதே தவிர, ஒரு கேமரா கண்ணோட்டத்தில் எடுக்க போறேன், ஒரு கேமிங்காக எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் கிடையாது. ஒரு செகண்டரி போன், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ, ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த போனோட பிஹேவியர் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பாப் எக்ஸ் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு பிரைசிங்ல டீசென்டான ஒரு ஸ்பெக்ஸோட வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.